ஒரு டேஸ்ட்டான வாசனையான புதினா சட்னி எப்படி செய்கிறது அப்படிங்கிற பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இட்லிக்கு இது ரொம்பவே பொருத்தமாக இருக்கும். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இதுக்கு அந்த கன்சிஸ்டன்சிக்காக 2 மிளகாய் வத்தல் சேர்த்துக்கோங்க. அது லேசாக வறுபட்ட உடனே ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு அதையும் வதக்கிக்கோங்க. அது வதக்கின உடனே ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளி 1 போட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சம் மூடி வச்சு வதங்கின உடனே அது கூட தேங்காயும் புதினா தலையையும் சேர்த்து லேசாக வதக்கணும். புதினா தலை கலர் மாறுறதுக்குள்ளே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த சட்னி வாசனையும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். கூட ஒரு இட்லி கூட சாப்பிடுவாங்க. அதனால் இதை நீங்கள் செய்து பாருங்கள். இது மாதிரி மல்லித்தலையில் செய்வோம். புதினாவில் செஞ்சிங்கன்னா அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.